ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம டு டூ லிஸ்ட் எப்படி மேக் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் ஜாவாஸ்கிரிப்டில். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம அப் அண்ட் கான்செப்டும் அண்ட் இன்னர் HTML-க்கும் டெக்ஸ்ட் கண்டனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கான்செப்ட் நீங்கள் பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த கான்செப்ட் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு டு டூ லிஸ்ட் மேக் பண்ணுறதுல எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. ஓகே, நான் இப்போ ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். todo.html ஒரு ஃபைல் தான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபைலில் நான் இப்போ வந்து டு டூ லிஸ்ட் எப்படி இருக்கணும், ஒரு சிம்பிளான ஒரு டு டூ லிஸ்ட் தான் மேக் பண்ண போகிறோம். நான் ஒரு பேசிக்கான ஒரு லேஅவுட் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறேன். இதை வச்சு நீங்கள் ஒரு CSS ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆட் பண்ணி இதை பெட்டராக நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே, ஏன்னா நம்ம மோஸ்ட்லி இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஜாவாஸ்கிரிப்ட் லாஜிக்லாம் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை வச்சு ஒரு பெட்டரான ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, டு டூ லிஸ்ட்டில் ஃபஸ்ட் என்ன தேவை உங்களுக்கு? ஓகே, ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு இன்புட் பாக்ஸ் ஒன்று டைப் பண்ணுறேன். இன்புட் பாக்ஸ் ஒன்று இருக்கா கூட நான் வந்து லிஸ்ட் அன்னோட லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த அதில் எல்ஐ டேக் ஒன்று இருக்கும். அந்த எல்ஐ டேக்கு நான் இப்போ ஹெல்லோன்னு ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு எம்டியாக ஒரு டேக் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் இங்கே டைப் பண்ணுறத எனக்கு இங்கே அப்பன் பண்ணணும். நமக்கு அப்பன் கான்செப்ட்டும் தெரியும், அதே மாதிரி இன்னர் HTML-க்கு டெக்ஸ்ட் கண்டனுக்கு டிஃப்ரென்ஸும் தெரியும். அதை வச்சு இந்த கான்செப்டை நம்ம ஈஸியாக மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் இந்த அன்னோட லிஸ்ட்டுக்கு ஒரு அப்பன் கான்செப்ட் செட் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு ஐடி நான் கால் பண்ணிக்கிறேன். அந்த ஐடியை நான் இங்கே வந்து ஸ்கிரிப்டாக யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். array equal to document.get element by id 1. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு எலமெண்ட்டை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். பீன்னு நான் க்ரியேட் பண்ணுற எலமெண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஏன்னா அப்போ தான் அடுத்த லைனில் எனக்கு அப்பண்ட் ஆகும் கரெக்டாக. அப்போ நான் அடுத்த லைனில் அப்பண்ட் பண்ணோன்னா நான் வந்து க்ரியேட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, என்ன டேக் க்ரியேட் பண்ண போகிறேன்னா எல்ஐ டேக். ஏன்னா எல்ஐ டேக் தான் நான் அப்பண்ட் பண்ண போகிறேன். இந்த எல்ஐ டேக் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது அந்த எல்ஐ டேக்கு நான் ஒரு கண்டென்ட் செட் பண்ணுறேன். வீடியோ டெக்ஸ்ட் கண்டென்ட் நான் இப்போ சும்மா ஹலோ மட்டும் செட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ a.append b. ஓகே, இது எல்லாத்தையும் நான் ஒரு ஃபங்க்ஷனில் செட் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் ஆட். இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து என்னோட ஒரு பட்டன் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, பட்டனோட நேம் வந்து நான் சம்திங் இப்போதைக்கு கிளிக்னே ஆட்னே வச்சுக்கிறேன். ஆடுங்கிற பட்டனுக்குள்ளே நான் இந்த ஆன் கிளிக்னு ஒரு ஃபங்க்ஷனை செட் பண்ணி அதை கால் பண்ணிக்கிறேன். ஆன் கிளிக் ஆட். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு எங்கே அப்பண்ட் ஆகணும் கரெக்டாக. நான் இப்போ ஹெல்லோ நான் சும்மா எதுவுமே பண்ணல, நான் அதை ஜேஎம்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு ஹெல்லோன்னு ஒரு டைம் கிடச்சிருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்து இன்னொரு டைம் நான் கொடுத்தா எனக்கு அப்பண்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அது நம்ம அப்பண்ட் கான்செப்டே பார்த்துருக்கோம். இந்த டேர்ம் வந்து நமக்கு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்கணும். அப்போ தான் புது எலமெண்ட் நமக்கு க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் பாருங்க, நான் ஒரு எலமெண்ட்டு டைப் பண்ணுறேன். ஆனால் எனக்கு நான் டைப் பண்ணால் அந்த அவுட்புட் எனக்கு கிடைக்கல கரெக்டாக. ஹலோங்கிற நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கறதுனால எனக்கு ஹலோங்கிற அவுட்புட் மட்டும் எனக்கு அப்பண்ட் ஆகிட்டே இருக்குது. நான் கிளிக் பண்ணால் எனக்கு அப்பண்ட் ஆகிட்டு இருக்கு கூட. ஓகேவா, நான் இது கூட ஒரு பட்டன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். பட்டன் டெலீட்னு ஒரு பட்டன். இந்த டெலீட் பட்டன் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த பட்டன் வந்து டெலீட் ஆகிற மாதிரி கான்செப்ட் தான். பட்டன் சேம் லைனில் இருக்கட்டும். டெலிட் பட்டன் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு டெலிட் ஆகணும் கரெக்டாக. இப்போ பாருங்கள், நான் ஹலோ எனக்கு ஆட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு ஹலோ மட்டும் தான் கிடைக்கிது கரெக்டாக. அப்போ நான் டைப் பண்ண வேல்யூஸ் எனக்கு வேணும்னா இல்லை நமக்கு எப்படி கால் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அதனால் நான் இந்த இன்புட் பாக்ஸுக்கு ஒரு ஐடி செட் பண்ணி இதை நான் தனியாக கால் பண்ணுறேன். இன்புட் பாக்ஸை நான் தனியாக கால் பண்ணுறேன். அந்த இன்புட் பாக்ஸோட நேம் வந்து நான் இப்போ சின்னு வச்சுக்கிறேன். நீங்கள் மீனிங்ஃபுல் நேம் மேலே வைக்கலாம், தப்பு இல்லை. பட் 2. என்னோட இந்த இடத்துல நான் வெறும் ஹெலோன்னு கொடுக்காம என்னோட சியோட வேல்யூவை நான் கால் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு நான் என்ன டைப் பண்ணுறேனோ அந்த வேல்யூஸ் மட்டும் எனக்கு கிடைக்கும். நான் டைப் பண்ணோன்னா எனக்கு அந்த வேல்யூஸ் எனக்கு கிடைக்குமா? சரி, இதே மாதிரி அந்த சி டைப் பண்ணோன்னா எனக்கு அந்த வேல்யூஸ் மட்டும் எனக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்துருக்கோம். நம்ம டு டூ லிஸ்ட்டை இந்த அளவுக்கு நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். என்னென்ன மிஸ்டேக்லாம் இருக்கணும், இந்த பட்டன் நமக்கு ஒர்க் ஆகவே இல்லை. நம்ம இந்த பட்டனை சரி பண்ணவே இல்லை. டெலிட்னு ஒரு பட்டன் ஆட் பண்ணும்போது கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஆட் பண்ணுறது எப்படி அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு
நம்ம போன கான்செப்டில் பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒரு ஓகே, இப்போ இந்த வேல்யூ நான் வந்து லாஸ்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம், எப்படி அந்த இன்னர் HTML யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வேல்யூ நம்ம க்ரியேட் பண்ண முடியும்ட்டு. அதில் ஒரு இன்னர் HTML இந்த பட்டன் இந்த பட்டன் டேகை நான் கால் பண்ண போகிறேன். ஓகேவா? டெக்ஸ்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணால் நமக்கு அது டெக்ஸ்ட்டாக தான் வரும். அது இன்னர் HTML யூஸ் பண்ணிட்டேன்னா நமக்கு வந்து பாருங்க, இப்போ நான் டெக்ஸ்ட் இருக்கிறதால எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டாக கிடச்சிட்ருக்கா. இதை நான் வந்து இன்னர் HTML கொடுக்குறேன். எனக்கு இன்னர் HTML கொடுத்தா எனக்கு வந்து ஒரு பட்டனாகவே எனக்கு மாறிடும். கரெக்டாக? ஓகே, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. நம்ம இதை வந்து இன்னர் HTML நான் இந்த கான்செப்டை அப்படியே நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த C டாட் வேல்யூவை நான் ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நான் தனியாக கால் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது இல்லைன்னா நமக்கு வந்து சின்ன ஒரு எரர் வர வாய்ப்பு இருக்கும். நான் அந்த இடத்துல ஹலோன்னு டைப் பண்ணுறேன். ஹலோ. ஓகேவா? இந்த மாதிரி நான் இந்த கான்செப்ட் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு ஒரு வேல்யூஸ் எனக்கு கிடச்சிட்ருக்கும். இன்னர் HTML யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை நான் எடுத்துக்க முடியும். நம்ம சும்மா டைப் பண்ணுறேன்னா எனக்கு அந்த அவுட்புட் கூட பட்டனும் எனக்கு சேர்ந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஓகேவா? ஓகே, ஒரு பட்டன் வந்து கிடைக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பட்டனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் செட் பண்ண போகிறேன். இந்த பட்டனுக்கு நம்ம ஆல்ரெடி ரிமூவ் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். எஸ், அந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் டேரெக்டாக இதை ஈவெண்ட் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த பட்டனுக்கு நான் வந்து ஒரு ஆன் கிளிக்னு ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்ண போகிறேன். அந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்கு நான் வந்து ஈவெண்ட் ஆட் ஈவெண்ட். ஓகே, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நான் ஒன்று ஆட் பண்ணணும். ஃபங்க்ஷன் delete குள்ள நான் ஈவெண்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட்டையும் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் அதை வந்து ரிமூவ் பண்ணுறேன். எப்படி ரிமூவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல. நம்ம ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் ரிமூவ்னு யூஸ் பண்ணால் ரிமூவ் ஆகுமா? இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் ரிமூவ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. எனக்கு பட்டன் டெலிட் ஆகவே இல்லை. அண்ட் நீங்கள் டெலிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த அவுட்புட் கிடச்சிட்ருக்கு. இது ஏன்னா நான் இந்த இடத்துல ஆட் கொடுத்ததுனால இந்த ஒரு ப்ராப்ளம். இப்போ நான் வந்து டெலிட்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா அந்த டெலிட் பட்டன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து இது கொடுக்குறேன். எனக்கு டெலிட் பட்டன் டெலிட் ஆகுது. கரெக்டாக இல்லை, நான் கொடுக்கும்போது எனக்கு டெலிட் பட்டன் டெலிட் ஆகுது. நான் ஈவெண்ட் டார்கெட்டாக ரிமூவ் கொடுத்துருக்கும் போது டெலிட் பட்டன் ரிமூவ் ஆகுது. உள்ள இந்த ஹலோங்கிறது ரிமூவ் ஆகலை. இந்த ஹலோங்கிறது ரிமூவ் பண்ணணும்னா ஏன் இது ரிமூவ் ஆகலைன்னா இதெல்லாம் நல்லா பாருங்கள், ஒரு லிஸ்ட்டு. இது பேரண்ட் எது அன்னோட லிஸ்ட்டில் இருக்கா. அப்போது இது எல்லாமே சைல்டு எலமெண்ட் இருக்கிறதுனால இதோட பேரண்ட்டை நம்ம கால் பண்ண மட்டும்தான் இதை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வெறும் ரிமூவ் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் வந்து பேரண்ட் எலிமெண்ட்டை நான் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். பேரண்ட் எலிமெண்ட் அண்ட் கேஸ் சென்சிட்டிவ் மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. பேரண்ட் எலிமெண்ட் கால் ரிமூவ் நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஹேலோங்க இருக்கிறவங்க எனக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகே, நான் இப்போ இதை சும்மா சீன் டைப் பண்ணுறேன்னா எனக்கு அந்த வேல்யூஸ் மட்டும் கிடைக்கும். அண்ட் டெலிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் டெலிட் ஆகலை. ஏன்னா நான் இந்த இடத்துல நான் செட் பண்ணல கரெக்டாக. அப்போ நான் இந்த இடத்துல அந்த வேல்யூஸை கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் அப்படியே இந்த ஆன் கிளிக் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இதுக்கு நான் தனியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த இடத்துல ஏன் எரர் வருதுன்னா நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அந்த டபுள் கோட்ஸுங்கிறது ஒரு டைம் தான் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல எனக்கு எண்ட் ஆயிடுச்சுன்னா எண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டெலிட்டிங் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நான் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இப்போ சும்மா மெசேஜ் ஒரு ஆட் பண்ணுறேன். அதுதான் இப்போ நான் டெலிட் பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு டெலிட் ஆகிடும். நம்ம ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு டு டூ லிஸ்ட்டை நம்ம மேக் பண்ணிட்டோம். அண்ட் ஃபர்ஸ்ட் லைன் வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் சும்மா இப்போ இதுன்னு டைப் பண்ணுறேன். எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, அந்த தேவைப்பட நான் ரிமூவ் பண்ணிப்பேன். இதே கான்செப்ட் இதுதான் நம்ம பேசிக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு டு டூ லிஸ்ட் ஃபங்க்ஷன். இதை நீங்கள் CSS கூட கனெக்ட் பண்ணி இன்னும் பெட்டராக பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஈவெண்ட் லிஸ்னர் கான்செப்ட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம்.
அண்ட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸில் ஒரு எண்டில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம முடிச்சிட்டோம்னா ஒரு ஃபைனலாக ப்ராஜெக்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அண்ட் அதை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது நம்ம சொல்லித்தரேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.